அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சொல்கிறான், எந்த கணவன் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்களுக்கு நான் முதல்ல பெண் குழந்தைய தருவேன் அப்படின்றான். பெண் குழந்தைங்க தான் தன் தாய் தந்தைக்காக துவா செய்யக்கூடிய குழந்தைங்களா இருக்கு. பெண் குழந்தைய தான் தன்னோட தாய் தந்தை நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்காக நரக தடுக்கக்கூடிய பெண்ணா இருக்கு, துவா செய்யக்கூடிய பெண் குழந்தையா இருக்கு. எல்லாம் சொல்றா, யார் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று அந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் சாலிகான முறையில வளர்க்குறாங்களோ அவங்களும் நானும் இப்படி இப்படி இருப்போம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பெண் குழந்தையோட அந்த இரண்டு பெண் குழந்தையோட தந்தையும் நானும் இப்படி இருப்போன்ட்டு ரெண்டு விரலை சுட்டி காமிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு விரலுக்களையும் எவ்வளோ கேப் தான் நம்மளால உருவாக்கிட முடியும்? மைல்ஸ் எல்லாம் உருவாக்கிட முடியுமா? எவ்வளோ சின்ன கேப் தானே, எவ்வளோ பக்கத்துல இருக்கு. அந்த தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்குலாம் போக வேணும்னு அவசியம். அப்படி போருக்கு தான் போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்க முடியும்னு அவசியம் இல்லை. அவங்க தன்னோட இரண்டு பெண் குழந்தைகளை சாலிகான முறையில இஸ்லாத் முறையில வளர்த்தாலே அவங்களும் நானும் இப்படி இருப்போன்றாங்க. அந்த மறுமை நாள் அவங்களும் நானும் இப்படி வருவோன்றாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேங்க. எனவே நீங்க உங்களோட பிள்ளைகளை சாலிகான முறையில இஸ்லாத்தான முறையில வளர்த்து நாளை சொர்க்கத்துல சிறந்த